இன்று பிரதமர் மோடியின் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கி கேட்கலாம். ரமேஷ்குமார், என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது எனவும் தொடர்ந்து நாம் சார், என்னோட ரெசிக்னேஷன். எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ் இருக்க வேண்டும் என அனைத்து துறைகளின் செயலாளர்களுக்கு பிரதமர் மோடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஒரு பதற்றமான சூழல் நீடித்து வரக்கூடிய நிலையில்தான் பிரதமர் மோடி இன்று காலை தனது இல்லத்தில் மத்திய அரசின் அனைத்து அமைச்சகங்களின் அதிகாரிகள் செயலாளர்களோடு ஆலோசனை கூட்டம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சரவை செயலாளர், பிரதமர் அலுவலகத்தின் மூத்த அதிகாரிகள், பாதுகாப்புத்துறை, உள்துறை, வெளியுறவுத்துறை, தகவல் தொடர்பு, மின்சாரம், அதே போல சுகாதாரம், தகவல் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடைய உயர் செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த பதற்றமான இந்த சூழலில் நாட்டின் தற்போதைய சூழல் குறித்தும், தேசத்தினுடைய தயார் நிலை, நாட்டின் பாதுகாப்பு ஆகியவை குறித்து ஒரு முக்கியமான ஆலோசனை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் பல விஷயங்கள் இருந்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தற்போதைய சூழலை எதிர்கொள்ள அனைத்து அமைச்சகங்களும் அவற்றின் கீழ் உள்ள துறைகளும் எப்படி தயாராக இருக்கிறது, அவர்களின் திட்டங்கள் என்ன, அவர்கள் எப்படி செயல்பட போகிறார்கள் என்பது குறித்தெல்லாம் அந்த துறையின் செயலாளர்களிடம் பிரதமர் மோடி விரிவாக கேட்டறிந்திருக்கிறார். குறிப்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு வழிமுறைகளை வலுப்படுத்துவது, போலி தகவல்களை எப்படி முறியடிப்பது ஆகியவை குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர நாட்டின் மிக முக்கியமான உட்கட்டமைப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி செயலாளர்களுக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். உட்கட்டமைப்புகள் என்றால் அணுமின் நிலையங்கள் இருக்கலாம், முக்கியமான மின் நிலையங்கள், அதே அனல் மின் நிலையங்கள், புனல் மின் நிலையங்கள், மத்திய அரசுக்கு சொந்தமான பல்வேறு துறைமுகங்கள், அதே போல விமான நிலையங்கள், இப்படி பல்வேறு உட்கட்டமைப்புகள் இருக்கின்றன. ஏதேனும் ராணுவ நடவடிக்கையோ போர் என்று வந்தால் இந்த உட்கட்டமைப்புகளைத்தான் குறிவைத்து எதிரி நாட்டை சார்ந்தவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள். எனவே இந்த முக்கியமான உட்கட்டமைப்புகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் மோடி மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மாநில அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு நெருக்கமான ஒத்துழைப்பை மேற்கொள்வதோடு கள அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு இணைந்து செயல்படுமாறும் மத்திய அரசின் அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நாடு மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் பயணித்து வருகிறது. இந்த நேரத்தில் நாம் விழிப்புணர்வோடு நிறுவன ஒருங்கிணைப்பு மற்றும் தெளிவான தகவல் தொடர்புக்கு வழிவகுக்க வேண்டும். தேசிய பாதுகாப்பு, செயல்பாட்டு தயார் நிலை மற்றும் குடிமக்கள் பாதுகாப்புக்கான அரசின் உறுதிப்பாட்டை பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தினார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஒரு போர் பதற்றம் நீடித்து வரக்கூடிய நிலையில் பிரதமர் மோடி மத்திய அரசின் உயர் செயலாளர்களுக்கு இந்த மிக முக்கியமான ஒரு உத்தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் பிறப்பித்திருப்பது மிகுந்த கவனம் பெறுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.